Hi police, welcome to Mupari Training Academy. So guys, பாத்தீங்கன்னா TNUSRBPC தரப்புல இருந்து ஆன்சர் கீஸ் வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக தேர்வு நடந்து முடிந்த 2 நாட்கள்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட், ஓகேவா? வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நமக்கு அது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா நம்ம நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து டைலமோலே இருந்தாங்க. இது வருமோ அது வருமோ, அது வரக்கூடாது சார், இது வரக்கூடாது சார், இப்படி போட்டேன் அப்படி போட்டேன், எல்லாத்துக்குமே நேத்தோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க நம்ம TNUSRB கூட. அதனால வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு சில கொஷின்ஸ்க்கு திட்டவட்டமாக இருக்கீங்க. இதில் உங்களுக்கு கிரேஸ் மார்க் வாங்கி தரப்போகிற கொஷின்ஸ் இது. அதுக்கான ப்ரூஃப் எதனா உங்களுக்கு தேவையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரூஃபுக்கு சில அட்டாச்மெண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். அந்த அட்டாச்மெண்ட்ஸ் நான் வந்து PDF-ஆவும் கொடுக்குறேன் வீடியோ கீழே. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கிரேஸ் மார்க்குக்கு அப்பீல் பண்ணுறீங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கு அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் அப்பீல் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ கிரேஸ் மார்க்குக்கு ஒரு 2 கொஷின்ஸ் நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஏன் நீங்கள் சொன்ன சில கொஷின்ஸ்க்குலாம் ஏன் கிரேஸ் மார்க் போடக்கூடாது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். தெளிவாக கவனிங்க. ஏனோ தானோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே போட்டுற முடியாது, புரியுதா? ஸோ ஒரு சில வேலிட் கொஷின்ஸ்க்கு போட்டால் தான் அவங்களும் அதுக்கு வேலிடான மார்க்கை வந்து கொடுப்பாங்க, ஆன்சர் கீழே திருத்தம் ஏற்படுத்துவாங்க. ஸோ அதனால நல்லா மைண்ட் பண்ணிக்கிட்டு நான் சொல்றதை, ஏன்னா நேற்று நானும் ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு ஆன்சர் கீ தனியாகவும் கொஸ்டின் பேப்பர் தனியாகவும் பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 70 கொஸ்டின் GK, அதுதான் நமக்கு மார்க் வாங்கி தர போகுது. ஸோ அதில் சொல்லியிருக்கேன். ஸோ சில விஷயங்களை கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் உளவியலை பொறுத்தவரையும் இந்த பை படத்துக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தது, நம்ம சொன்னதுதான். இன்னொரு விஷயம், முக்காவாசிலாம் இல்ல. சில பேர் என்ன சொன்னீங்கன்னா, நீங்க சொன்ன ஆன்சர் இதுக்கும் 36 கொஸ்டின் வித்தியாசம் வருது சார், எல்லாமே ஃப்ராடு போய் அப்படின்றீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இங்க பாரு, புக்லெட் 4 இருக்கு. ABCDன்னு 4 புக்லெட் இருக்கு கொஸ்டின் பேப்பர்ல. நாங்க கொடுத்தது வந்து B சீரியஸ் புக்லெட்டுக்கான ஆன்சர். அங்க எங்கப்பா 36, நீ ஏல உட்காந்து செக் பண்ணிட்டு அம்மா 36 மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொன்னா அதுல நாங்க என்ன பண்ண முடியும், ஓகேவா? அதனால ஃபுல்லா பாருங்க. B சீரியஸ் நாங்க போட்டிருந்தோம் அன்னைக்கு. ஆக்சுவலா B சீரியஸ் போட்டிருக்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல நான் எங்களை பொறுத்தவரை நாங்க சொன்ன எல்லா கொஸ்டின்ஸுமே ரைட் எக்ஸப்ட் அந்த 3rd கொஸ்டின், அந்த ஒலியின் திசை வேகம். அதை நாங்க ஆக்சுவலா கமெண்ட் பின் பண்ணிருந்தோம், இதுதான் ஆன்சர், அதுக்கப்புறம் மாத்தி. ஆனா நாங்க எங்களை பொறுத்தவரை எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நாங்க கரெக்டா தான் ஆன்சர் கொடுத்துருந்தோம். சோ உளவியலை பொறுத்தவரையும் கிரேஸ் மார்க் எதுக்கு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதோ இந்த 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்கம்மா. 53வது கொஸ்டினுக்கும் 54வது கொஸ்டினுக்கும் சொல்லுங்க. அல்மிரான்ற வார்த்தையில நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம், கன்ஃபியூஸ் ஆயிட்டோம், அதனால எங்களுக்கு இது வரைக்கும் கிரேஸ் மார்க் கொடுங்கன்னா, அப்பீல் பண்ணாலும் தயவு செஞ்சு அப்பீல் பண்ணாதீங்க, கொடுக்க மாட்டான், முட்டாள்னு நினைப்பான், ஓகேவா? அதுக்கு அப்பீல்லாம் பண்ணாதீங்க, கிரேஸ் மார்க் கண்டிப்பா கிடைக்காது. அல்மிரான்ற ஒரு வார்த்தை நமக்கு வந்து இதுவே இருக்கும், வேற்றுமொழி சொல்லாது அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கணும், கண்டிப்பா புக்லேயே இருக்கு படிக்கிறதுக்கு. ஆனா நீங்க அதை படிக்க தவறி இருக்கீங்க. அப்ப அல்மிரான்ற ஒரு வார்த்தைக்கு போய் நீ கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்கோ. தேர் இஸ் நோ ஆன்சர் கீ சேஞ்ச் நடக்காது. ஓகே, இந்த ஒரு கொஸ்டினுக்கு 54 ஆன்சரா மார்க் பண்ணியிருந்தாங்க. எப்படி 8யும் 4யும் கூட்டினா 12, 8யும் 4யும் கூட்டினா 12, அதுக்கப்புறம் இங்க 3 இருக்குல்ல, இதோட 1 கூட்டினா 4, அந்த 12யும் 4யும் பேருக்குன்னா 48. சூப்பர். திருப்பி 7யும் 2யும் கூட்டினானா 9, 5ஓட 1 கூட்டினானா 6, 9யும் 6யும் பேருக்குனானா 54. இது ஒரு லாஜிக். இப்ப நீ சொன்னது வந்து 4ஆவதா ஒரு புது நம்பரை சேர்த்திருக்க, ஓகேவா? இருக்கிற நம்பரை வச்சுதான் விடை வரணும். அந்த இருக்கிற நம்பரை நீ கழிக்கலாம், கூட்டலாம், வகுக்கலாம், பெருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். சம்டைம்ஸ் எங்கன்னா ஒரு இடத்துல லாஜிக்கு 2ஆல வகுத்திருப்பான், இல்ல 2ஆல பெருக்கிருப்பான் வர ஆன்சரை. இப்ப கூட இங்க பாருங்க, 3 நம்பர். நான் சொன்ன லாஜிக் என்ன, 8யும் 4யும் பெருக்குனா 8 4, நாங்க அதான் சொன்னோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது பண்ண சொன்னோம். 3 8 24, 24 ஒரு 4 96, 3யும் 8யும் பெருக்குனா 24, 24 ஒரு 4 96. அந்த 96 வகுத்தா 2ஆல வகுத்தா 48. புரியுதா? வரக்கூடிய விடை இந்த விடைக்கு எப்படி ஏற்றார் போல இருக்குன்றத பார்த்தோம். அது ஒரு ரீசனபிளா இருந்தது. அதுக்கு 35 ஆன்சர் கீ சொன்னா ஓகே. ஆனா நீங்களா ஒரு நம்பரை புதுசா ஏன் 1 ஆட் பண்றீங்க? அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா. நிறைய பேர் அந்த கணக்கை சால்வ் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அனுப்பிச்சிருந்தீங்க. நான் இன்ஸ்டாகிராமை வந்து பொறுத்தவரையும் சொல்கிறேன், எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு சில பேருக்கு என்னால் கமெண்ட் பண்ண முடியாமல் போகும். எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நான் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பஸ்ஸில் வரும்போதுலாம் கூட உங்களுக்கு நான் பண்ணிட்டு தான் வரேன், ஓகேவா? ஸோ அதனால் மேக்ஸிமம் பண்ணுறேன். அதனால் அப்பமா அதில் போய் ஹர்ட் ஆகிட போறீங்க கைஸ், அது நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க, அதான் சொல்றேன். கிரேஸ் மார்க் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சோ இதுக்கும் வேண்டாம். வேற எதனா क्वेश्चंस கேட்டிருந்தீங்களா உளவியல்ல? இல்ல இது ஒரு क्वेश्चन. 59வது क्वेश्चन. புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் கூகுள் ஆயிரம் சொல்லும். கூகுளும் சொல்லும். கூகுள் சொல்றதும் ரைட் தான்.
இதுக்கு சரியான தமிழ் ஆங்கில சொல் எதுனா ஸ்ட்ரோம். ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்கல்ல சார், டெம்பஸ்டும் வருது அப்படின்னா, டெம்பஸ்ட் அப்படின்னா கடும் புயல், அதாவது புயலினுடைய அடுத்த கட்டம். ஓகேவா? a city hit by storm. நியூஸ் வாசிக்கும் போது பாரு, எந்த இடத்துலயுமே டெம்பஸ்ட்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஒரு ஆங்கில சேனல்ல நீ போய் பாருங்க, சென்னை, இப்ப சென்னையில வந்து புயல் அடிக்குது அப்படின்னா சென்னை சிவியர்லி ஹிட் பை ஸ்ட்ரோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சென்னை சிவியர்லி ஹிட் பை ஸ்ட்ரோம், புயலால் பாதிக்கப்பட்டது கடுமையாக, அந்த மாதிரி அர்த்தம் தானே தவிர அந்த இடத்துல போய் டெம்பஸ்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப இணையான ஆங்கில சொல் முதல்ல எதுனா அது ஸ்ட்ரோம் தான். ஸ்ட்ரோம் தான் புயல். டெம்பஸ்ட்ன்றது வந்து கடும் புயல், அதோடைய மீனிங் மாறும், அது கடுமையானது, ரொம்ப விகாரமானது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? சோ இதுக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन வந்துட்டு இருந்தீங்க, 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப்பாண்டுகள் ஆகுமா? ஆமாமா, ஒரு நூற்றாண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த நூற்றாண்டு கண்டிப்பா எதால வகுப்படணும்? 400ஆல வகுப்படணும். இப்ப 2200 எடுத்துக்கே, 4ஆல வகுப்படும். 2200 4ஆல வகுப்படும், 550 வரும்னு நினைக்கிறேன் அடிச்சா. 2200 இது ஒரு நூற்றாண்டு. 2200ன்றது ஒரு நூற்றாண்டு, 4ஆல வகுப்படுது. ஆனா 2200 ஒரு லீப்பாண்டானா இல்ல, 2200 லீப்பாண்டு இல்ல. ஆனா 4ஆல வகுப்படுது சார், 4ஆல வகுப்படுற நம்பர்ல லீப்பாண்டு தானே சார் அப்படின்னா, நூற்றாண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வருடம் 2200ன்ற வருடம் 4ஆலையும் அடிப்பட வேண்டும், 400ஆலையும் அடிப்பட வேண்டும். ரெண்டு தாலையும் அடிப்பட்டாதான் அதை வந்து லீப் இயர்னே ஒத்துக்குவோம். அப்ப 2000 எடுத்துக்கோ, 2000ன்றது ஒரு லீப் இயரா, இது 4ஆலையும் அடிப்படும், இந்த 2000 400ஆலையும் அடிப்படும். அதனாலதான் இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க, 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் தான் லீப் ஆண்டுகள் எனப்படுமானா ஆமா. அங்க போயிட்டு அது இல்லைன்னு சொல்ல முடியாது. 400ஆல் வகுப்படும், நான் வந்து இந்த கேலண்டர் நடத்தும் போதே சொல்லி நடத்தினேன். கிளாஸ் ஆகட்டும், வெள்ளூர் பிரான்ச்லயும் ஆகட்டும், திருச்சி பிரான்ச்லயும் ஆகட்டும், யூடியூப் கிளாஸஸ்லயும் ஆகட்டும், இந்த ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கேன். 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப்பாண்டுகள் தான். ஓகேவா? சோ இதுவும் சரி. அப்ப இதுக்கும் உன்னால கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ண முடியாது. பாருங்களேன், உளவியல்ல ஒரு கேள்வி கூட என்னால வந்து கிரேஸ் மார்க் வாங்க முடியாது, வாங்கி தர முடியாது, அதுதான் வந்து உண்மை. ஸோ உளவியல்ல there is no கிரேஸ் மார்க். ஃபர்ஸ்ட் முட்டு கொடுத்து இவ்வளவு பண்ணீங்க. இப்போ நம்ம ஜிஎஸ் பார்க்கலாம். ஜிஎஸ்ல வந்து பஞ்சாயத்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல சொல்லி உனக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணிடுறேன். அந்த ப்ரூஃப் அந்த மாதிரி பேசி வாங்க, அதுதான் என்னால கடைசியில பண்ண முடியும். இருங்க வந்துடலாமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்ல எந்த கொஸ்டின்னா, இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. இதோ இந்த கொஸ்டின் வந்து சில பேர் இன்னைக்கு காலையில இன்ஸ்டால போட்டிருந்தீங்க, ஒலியின் திசை வேகம் ஒலியின் திசை வேகத்தை விட குறைவு. நான் நடத்தும் போதே சொன்னேன், ரெண்டுத்தினுடைய திசை வேகத்தை எழுதி போட்டிருந்தேன். ஒலின்றது லைட்டுமா, 3 × 10⁸. இது ஒலின்றது சவுண்டு, 332 தான் மீட்டர்/செகண்ட். அப்போ ஒலியின் திசை வேகம் ஒலியின் திசை வேகத்தை விட குறைவா? வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் விட இல்ல, அதிகம். ஓகேவா? அதிகம். அப்ப குறைவு தானே கொடுத்திருக்கான், அப்ப இது தப்பு தானே. அதே மாதிரி மின்னல் கடத்தின்னு ஒண்ணு இருக்கான்னு கேக்குறீங்க. இடிதாங்கி தான் மின்னல் கடத்தி. என்ன இடிதாங்கி சுமதாங்கி போறீங்கன்ற மாதிரி, இடிதாங்கி தான் என்னது? மின்னல் கடத்தி. இடிதாங்கியும் மின்னல் கடத்தி ஒண்ணுதான். ஓகேவா? அதனால 2 மட்டும் சரின்றது கரெக்ட். அதனால அதுக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாத வேலை அதெல்லாம். இந்த கொஸ்டின் நோட்டாவை பத்தி நேத்து இன்ஸ்டால சொல்லியிருந்தாங்க. நோட்டா வந்து அறிமுகப்படுத்துறது 2009 சொன்னா, 2009 பேச்சு எடுத்தாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான சட்டமன்ற தேர்தலை அறிமுகப்படுத்துறதுன்னா 2014. நான் அப்போ இந்த கொஸ்டின் நான் நடத்தினேன், யூடியூப்ல நான் எடுத்தேன். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டா அறிமுகமே ஆச்சு. அவர் ஆட்சிக்கு வர அந்த பீரியட்ல தான், ஏன்னா அவர் 2014 தான் பிரதம மந்திரி ஆனார். அப்பதான் நோட்டா வந்துச்சு. நோட்டா அப்படின்னு நான் க்ளூலாம் கொடுத்து நடத்தினேன், மறந்துட்டீங்களேம்மா? 2014. இந்த கொஸ்டினுக்கு நான் மார்க் வாங்கிக்கிறேன் சார். புக்ல இருக்கு சார், புக்கு ஆதாரத்தோட நேத்து இன்ஸ்டால் அனுப்பிச்சேன். ஆனா அந்த ஆதாரம் தான் இன்னைக்கு உனக்கு எதிராக திரும்பி இருக்கு. அதை நான் அந்த பிடிஎஃப்ல காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றின் பெயர். வடகிழக்கு பகுதியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்வெஸ்டர் வந்து புக்ல வடமேற்குன்னு இருக்கு சார். நீங்க எப்படி அதை வடகிழக்குன்னு சொல்றீங்க? கேள்வி எடுக்க தெரியல. கேள்வி எடுக்க தெரியாதவன் யாரும் இல்ல, வார்த்தையில தான் ட்விஸ்டே. வார்த்தையில தான் ட்விஸ்டே.
என்ன பண்ணிருக்காங்கன்றத கவனிங்க. வடகிழக்கு பகுதியில் ஆக்சுவலா இந்த நார்வெஸ்டர் என்ற காத்து வர்றது கிளம்புறது வந்து வடமேற்கு பகுதியிலிருந்து கிளம்பும். அதாவது வடமேற்கு பகுதியிலிருந்து நார்வெஸ்டர் காத்து கிளம்பும். ஆனா அது எங்க போய் வீசும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் வீசும். வடகிழக்கு பகுதிகளான பீகார், ஒடிஷா போன்ற மாநிலங்கள்ல இந்த அந்த உள்ளூர் தலைக்காற்றுல தான் வீசும். அப்ப நார்வெஸ்டர் காத்து வடமேற்குல இருந்து கிளம்பி வடகிழக்குக்கு வரும். ஓகேவா? அப்போ அவங்க அங்க கொஸ்டின்ல ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. நீங்க இந்த திசையை இந்த இடத்தை இந்த திசையை தான் பாக்குறீங்க. வடகிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதியில வீசுது. அப்ப வடமேற்குல இருந்து கிளம்பி அந்த திசையில இருந்து கிளம்பி வடகிழக்கு பகுதியில வீசுற காத்துக்கு பேர் என்ன? நார்வெஸ்டர். அப்ளை பண்ணி மார்க்கை இழந்துடாதீங்க. இல்ல, அதுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. நீங்க அனுச்ச ஆதாரத்துல நான் ப்ரூஃப் பண்றேன் பிடிஎஃப்ல. அப்ப வேற எதுக்கு சார் கிரேஸ் மார்க்? வரேன் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்குலாம் கிடையாது. இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் ஈஸிமா. இதெல்லாமே நீங்க வந்து யாருமே இதுக்கெல்லாம் போட்டி போட முடியாது. இதெல்லாமே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நிறைய பேர் இது இல்லை, இந்த கொஸ்டின் இல்லை, இன்னொரு கொஸ்டின் வெவ்வேறு அளவில். இதுக்கு காலைல ஒருத்தர் சார் தூற்றுதலை பத்தி பேசியிருந்தாங்க. தூற்றுதல் வந்து வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது தூற்றுதல் எனப்படும் அப்படின்னாங்க. ஆமாமா, தூற்றுதல்னா என்ன தெரியுமா? இப்படி வச்சு புடைப்பாங்க, முரத்தை வச்சு இப்படி புடைப்பாங்க. அப்ப வந்து கனமான பொருட்கள் வந்து கீழே விழுந்துரும். அந்த தூசி உமியில என்ன ஆயிடும்? காத்துல பறந்துடும். அதுக்கு பேர் தூற்றுதல். ஒரு ஜல்லடை மாதிரி வச்சு தரிக்கிறோமா இது பண்ணும் போது. ஓகேவா? சோ தூற்றுதல் அதுதான். அப்போ வெவ்வேறு எடையுள்ள அரிசின்றது வேற, நெல்லுல இருந்து அந்த பிரிஞ்ச அந்த நெல்மணியில் அந்த உமின்றது வேற. அது ரெண்டுமே திடப்பொருள், ஆனா வெவ்வேறு எடை, அதனால அது பிரியுது. அப்ப அது சரிதானே? அதுக்கு ஏன் போட்டி போடுறீங்க? அதுவும் சரி. அதுக்கும் வராது, இதுக்கும் வராது. ஓடிடி, மஞ்சள் காமாலை, குடியரசுத் தலைவர், இது எல்லாமே கரெக்டா போட்டிருந்தீங்க நீங்களே, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. முட்டைகள் அழுகும் போது எங்கிட்ட நிறைய பேர் சல்ஃபர் டை ஆக்சைடு போட்டீங்க. ஆனா ஹைட்ரஜன் சல்ஃபைட் தான் நாங்க சொல்லியிருந்தோம். அதே தான் கரெக்டா வந்துச்சு. வடுவார், இதுக்கு நான் ப்ரூஃப் வச்சிருக்கேம்மா. இதுக்கு கிரேஸ் மார்க் நீ வாங்கலாம். கிரேஸ் மார்க் எப்படின்னு சொல்லி நான் வாங்க சொல்றேன், கேளுங்க. ஆக்சுவலா வடுவூர் பறவைகள் சரணாலயம் தான். வடுவூர் பறவைகள் சரணாலயம். கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணுவாங்கல்லம்மா. இப்ப நான் எழுதியிருக்கேன்ல, இது வடுவூர் இப்படிதானே எழுதணும் தமிழ்ல. இப்ப நீங்க உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி தெரியுது? மாதிரி தெரியுதா? அதுதாம்மா தெரியாம அடிச்சுட்டு இருக்காங்க. மாதிரி தெரியுதா? அதாம தெரியாம அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் கொஸ்டின்ல. பார்க்கும் போது அந்த ஊன்றதும் கண்ணுக்கு எப்படி தெரியுது? மாதிரி தெரியுது, அதை அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கும் மிஸ்டேக். எக்ஸாக்டா இந்த மிஸ்டேக் தான் நடந்திருக்கும். ஆனா மாணவர்களாகிய நாங்கள் வடுவூர் சரணாலயத்தை சரியாக படித்திருந்தோம். அது திருவாரூரில் தான் உள்ளதுன்னு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல திடீர்னு வடுவாருன்னு பார்த்த உடனே வடுவூர் இங்க இருக்கு, வடுவார் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு எக்ஸாம் இல்ல. இது எங்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது, மிகுந்த கன்ஃபியூஷனுக்கு ஆளாக்கியது. அதனாலதான் நாங்க தப்பா போட்டோம். இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுங்க. ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன், அந்த ப்ரூஃப் அனுப்புறேன். அந்த ப்ரூஃப் வச்சு மார்க் வாங்கிக்கோ. அப்ப அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கேள்வியில டிஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து தவறு இருக்கிறதுனால நம்ம அந்த மார்க்கை வாங்கிடலாம். ஓகேவா? அப்ப வடுவூர்ன்றது வடுவாருன்னு ஆயிட்டு இருக்கு. சோ இதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்றேன். அந்த ப்ரூஃபை வச்சு கிரேஸ் மார்க் ஒன்று வாங்கிக்கோ. எல்லாருக்குமே 1 மார்க் வரலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அடுத்தது அன்சர்டன் க்ளோரி வராது, இந்த கொஸ்டினுக்கு வராது. ரத்த வகை நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ரத்த வகை எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? வேற எதுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் நான் சொல்லியிருந்தேன்? பாலாறு அயன். இதுல கூட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து எஸ்ஐல விமானம் தாங்கி போர்க்கப்பல்னு சொல்லி, விமானம் தாங்கி தான் எஸ்ஐல அதுதான் கொடுத்திருந்தாங்க. அது எப்படி நீங்க போர்க்கப்பல் நீங்களா படிச்சுக்கிறதுல வந்து இது பண்ணிடுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே வந்துருச்சுப்பா. 2வது கிரேஸ் மார்க் அப்பீல் பண்ணுங்கன்னு சொன்னது இந்த ஒரு கொஸ்டினுக்கு தான். ஆக்சுவலா அந்த வடுவார் அப்படின்றது வந்து கொஸ்டின்ல மிஸ்டேக். மேபி அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா ஆல் கரெக்ட் கொடுத்துருவாங்க. எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கொடுத்துருங்க, பிகாஸ் பையன் தடுமாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கொஸ்டின் வந்து 1 மார்க் வரும் பார். நான் நிறைய பேர் வாழ்க்கையில விளையாடுறேனா இல்லையான்னு தெரியல. சில பேருக்கு இது ஏத்தலாம், சில பேருக்கு இது இறக்கலாம் 1 மார்க்கை. அதனால நான் வந்து சொல்றத சொல்லிடுறேன். கடமை, ஒரு ஆசிரியரா என்னுடைய கடமையை நான் செய்யறேன். உடனே நான் திட்டாதீங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸாக்ட் டைம் படி 23 மணி நேரம் 58 நிமிஷம் தான் ஒரு நாளுக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த டைமிங் வந்து நான் ஏன் கன்ஃபியூஸ் ஆனேன்னா, இங்க லீப் ஆண்டுகள் வாக்கியம் 2ல வந்து லீப் ஆண்டுகளை பத்தி பேசிருக்கீங்க. அப்ப லீப் ஆண்டுகளை பத்தி பேசுனீங்கன்னா லீப் ஆண்டுகள் என்பது 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும்.
அது எப்படி வரும்? அந்த ஒவ்வொரு வருடத்திலையும் மீறக்கூடிய அந்த கால் நாட்களை வைத்து தான் வரும். அதனால இந்த இடத்துல நாங்க டைமிங் மிஸ்டேக்கா இருக்கலாம், இல்ல நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்கலாம்ல நினைச்சேன். இதுலயும் புக்ல ஆதாரம் இருக்கு, இதுக்கும் புக்ல ஆதாரம் இருக்கு, 9th புக்ல என்னவோ. சோ அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். சோ இதுக்கு எங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க கூடாதா? இந்த 20 இத வந்து இந்த 23 மணி நேரம் 58 நிமிஷம் நினைச்சு போட்டவங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 1 மட்டும் சரின்னு கொடுத்தாங்கல்ல, ஆன்சர் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி டீன் கொடுத்துருவாங்க. 1 மற்றும் 2 இரண்டும் தவறுன்னு கொடுத்துருவாங்க. அதை போட்டவங்களுக்கு மட்டும் மார்க் வரும். மேபி அவங்களுக்குலாம் 1 மார்க் கம்மியாகவும் 1 மார்க் ஏறும். இது வந்து நினைச்சு நிறைய பேர் 1 மட்டும் சரி தான் போட்டிருப்பீங்க. ஆனா எக்ஸாக்ட் பை ட்ரூத்னு ஒன்று இருக்குல்ல, உண்மைன்னு ஒன்று இருக்கு. வாய்மையே வெல்லும் நம்ம பேசுறோம். நம்ம அதை பின்ன போலீஸ் ஆயிட்டோன்னே அதுதான் நம்மளுடைய மோட்டோவாவே இருக்க போகுது, வாய்மையே வெல்லும்ன்றது தான். ஸோ அதை இருக்கும் பொழுது கண்டிப்பா இதுதான் வெல்லணும். 23 மணி நேரம் 58 நிமிஷம் தான் இருக்கு. அதனால தான் பகல் இரவுன்னு தோன்றுகிறது. இந்த இடத்துல இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா போர்டு வந்து உண்மையா நடந்துக்கிட்டா இந்த ஆன்சர் கொடுப்பாங்க. இதன் மூலமா ஒரு கேம் பிளேவே நடக்கலாம். 1 மார்க் கம்மியாகும் போது எத்தனை பேருக்கு அடிபடும்? சோ நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அட்டாச் பண்றேன். சோ மார்க் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் கிளைம் பண்ணுங்க இந்த क्वेश्चनக்கு. சோ இந்த 2 கேள்விகளுக்கு மட்டும் தான் கிரேஸ் மார்க் உன்னால அப்ளை பண்ண முடியும். வேற உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. அந்த ப்ரூஃப் காமிச்சிடுறேன், பார்த்துட்டு போங்க. ஓகேவா? சோ உங்களுக்கான ப்ரூஃப் இதுதான். நான் வடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இங்க பாருங்க தெளிவா கூகுள்ல விக்கிபீடியால இருந்து எடுத்திருக்கேன். வடுவூர் பறவைகள் காப்பகம் என்பது திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கும் தஞ்சாவூருக்குமான நெடுஞ்சாலையில் தஞ்சாவூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அப்ப அந்த இடத்துல தெளிவா வடுவூர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேணும்னா நேம் போர்டு பாருங்க, தெளிவா வடுவூர் அப்படின்னு இருக்கு. சோ இதையும் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கேன். இந்த இடத்துல சூரியன் வந்து அதனுடைய சுழற்சி டைம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு 58 கூட இல்லையா, 56 தானா. இதை நம்ம 24 மணி நேரம் ஒரு குத்து மதிப்பா ஒரு நாள் கணக்கு எடுத்துக்கிறோம். ஆனா இது இருக்கு பாரு, புக் டேட்டாலே இருக்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் சொல்லிட்டு. இன்னொரு ப்ரூஃப் அந்த இது சொல்லியிருக்காங்க பாரு, தெளிவா இந்த சென்டென்ஸ் வாசி. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப திசைதான் வடமேற்கு திசையிலிருந்து வீசும். ஆனா அது எந்த பகுதியில் வீசும்? இக்காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம், ஒடிஷா கூட இல்லாம அசாம், ஓகேவா, வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பீகார், மேற்கு வங்காளம், அசாம்ல போய் வீசும். வடகிழக்கு பகுதி அவன் தெளிவா தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். வடகிழக்கு பகுதிகளில் வீசும் உள்ளூர் தலக்காற்றுன்னு. அப்ப ஆன்சர் அது சரிதான். அப்ப இதுக்கு என்னால கிளைம் பண்ண முடியாது. இது கேப்பிங்லயே இந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கேன். இத ப்ரூஃபா வைக்காதீங்க, இத நம்மளால கிளைம் பண்ண முடியாது. அந்த क्वेश्चनக்கான ப்ரூஃப். சோ பாக்கி இந்த 2 क्वेश्चनக்கு வெச்சிருங்க. ஒன்னு சூரியன் வந்து சுழலக்கூடியது, இன்னொன்னு வந்து வடுவூர் பறவைகள் சரணாலயம். சோ இத வெச்சீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கிரேஸ் மார்க்க அப்பீல் பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस. Thank you.